ஆத்தக்காரி இடுப்பை உடைச்சிட்டா. உடைச்சி இப்படி வளைஞ்ச கம்பி மாதிரி என்ன மாத்திட்டா. இப்போ பாரு, பெட்டில் கூட படுக்க முடியாமல் இப்படி படுத்துட்டு கிடக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். அவளால் தான் இப்படி நான் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கொட்டா பாக்கும் கொழுந்து வச்சல போட்டா வாய் செவக்கும். மச்சா நீயும் மச்சினி நானும் தொட்டா தூள் பறக்கும். ஏன் நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும், நானு சவக்க நீயும் தான் வேணும். நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும், நானு சவக்க நீயும் தான் வேணும். போடுறதே பாட்டு தப்பு, இதுல ஆட்ட வேற. சோனி இருக்குடி, இருக்கு உனக்கு இருக்கு. என்ன சத்யா தூக்கமா? ஆமாடே, வா வா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கவ? பேங்க்ல பணம் எடுக்க கியூல நின்றுருக்கேன். நல்ல காமெடி சத்யா, நாளைக்கு சிரிக்கிறேன். சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா லூசு. என்னடி பெஞ்ச் வளைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஆமா, நான் படுத்திருக்கிறது உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படிதானே? மனசார சொல்லு சோனி. அப்படியே வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்ன மாடே சொல்லித்தல, என்னால் எங்கேயும் வர முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், வேற என்ன விஷயத்தை பற்றி பேசணுங்கிற? இல்லை, அது வந்து அங்கே ஒரு புளிய மரம் இருக்குல்ல பின்னாடி, நம்ம வீட்டுக்கு பின்னாடி. ஆமாம், அதுக்கு என்னப்பா? அங்கே நிறைய புளியம்பழம் இருக்கு, போய் பொறிச்சு சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கு. அங்கே பார்க்கும்போதெல்லாம் வாய் நம்மன்னு ஊறுது. நீயும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, சௌரியமாக இருக்கும். ஏட்டி நீ வேற வளைஞ்சு கிடக்குற என்ன போய் கூப்பிட்டுருக்கவ? என்னாலலாம் இங்கே வர முடியாதுடி, நானே செவனன்னு கிடக்குறேன், என்ன போய் தொந்தரவு பண்ணுற? ஐயோ உனக்கு புரியல, நான் பொறிச்சுக்குவேன். நீ யாராச்சும் ஆளுங்க வராங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொன்னீங்கன்னா போதும். அந்த விலைக்கு தான், அந்த எடுபடி விலைக்கு தான் உன்னை கூப்பிட்றேன், வேற எதுக்கும் இல்லை. நீ பெருசாக நீட்டாத. அப்படியே கழுத போனா போதுன்னு பார்த்தா அப்போ என்னை எடுபடி விலைக்குன்னு சொல்கிறவ. அப்படின்னாலாம் நான் வரமாட்டேன். நீயே போய்க்காமா, நீ யாரை கூட்டிகிட்டு போவியோ என்ன பண்ணுவியோ போய்க்கோ. ஆஹா, இவளை கொஞ்சம் மதிச்சு பணிவாக கூப்பிட்டாதான் வருவா போலையே. நம்ம கொஞ்சம் எகிர்னா அவளும் எகிர ஆரம்பிச்சாரா? நமக்கு வேற ஆசையாக இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி, அப்படி இப்படி நைஸாக கூப்பிட்டு பார்ப்போம். என்ன மாடா யோசிச்சுட்டு இருக்கவ? ஒன்றும் இல்லை சத்யா. சரி நீ வந்தீன்னா பரவாயில்ல, அக்காங்கிற முறையில் உன்னை கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும். வாக்கா ப்ளீஸ்க்கா, கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. எனக்கு ஒன்றை விட்டா யாருக்கா இருக்கா உதவி பண்ண? உதவினா மட்டும் நல்லா நீட்டுவா. இதுக்கு முன்னாடி எப்படி பேசினவ அப்படியே நான் ஒத்துக்கலைன்னு அப்படியே அக்கா அக்கா அக்கான்ட்டு கொலையிறவ. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். என்ன நீ வரியா இல்லையா? சரி சொன்னி நான் வரேன். சரி எந்திரி, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணும். என்னடி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுவேன். இந்த சோனி ஏடி மறுபடியும் இங்கே அம்மாட்ட மாட்டி விட ஏதாவது பிளான் கிட்ட பண்ணியே. இனி என் உடம்புல தெம்பு இல்லாமா அடி வாங்குறக்கெல்லாம் ஏற்கனவே அவன் இடுப்பு உடஞ்சு போய் கிடக்குறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி அக்கா, மாட்டி நம்ம போவோம். சரி நீ என்ன பண்ற, குப்பரை திரும்பி படுக்கிற, மேலே ஏறி 2 குதி மட்டும் குதி, இடுப்பு சரியாகுதா இல்லையான்னு பார்ப்போம். அப்பதான் என்னால் நடக்க முடியும். ஆட இது ஈஸியான வேலை, வந்த உடனே இதை சொல்ல மாட்டேன். நீ படக்கு மிதிச்சு விட்டுருக்க மாட்டேன். நீ நீ வேற எதே மனசை வச்சுட்டு சொல்ற மாதிரி இருக்கு. ஏட்டியாக்கா இடுப்பு வழி சரி பண்ணி விடுவேன்னு சொன்னேன், திரும்பி மட்டும் பாடு, எப்படி சரி பண்றேன்னு பாரு. சரி பண்றேன்னு சொல்லி மொத்தமா முடிச்சு விட்டுறாதடி. இதெல்லாம் பண்ண மாட்டேன், திரும்பி படு. ஆத்தா மகமாயி இவ்வளோ நம்பி திரும்பி படுக்கிறேன், இடுப்பு உடைக்காம இருக்கணும். சோனி ஏறடி. ஏற அம்மா கட்டால் மலை ஏறக்குள்ள போதுமான்னு ஆகுது. சத்தியா ஆரம்பிக்கட்டுமா? பார்த்து, நீ நிற்கிற தோரணையே சரியில்லை, அதெல்லாம் சரி பண்ணி விடுவேன், கவலைப்படாம இரு. ஆரம்பிம்மா ஆரம்பி. ஏம்மா 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 சோனி, நீ ஆளை முடிச்சிருவேட்ருக்க. அவ்வளோதாண்டி, இன்னும் ஒரு 2 மிதி மிதிச்சானா சரியாயிரும். எப்போதுண்டி என்னால் வலி தாங்க முடியல. இருடி, நான் ஒரே ஒரு மிதி. எதுக்குடி நான் மொத்தமாக அனுப்பவா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, கம்முன்னு படி. அப்படா ஒரு வழியாக மனசில் இருக்க ஆசையை பூரா கொட்டி தீத்தாச்சு, இனி சந்தோஷமா இறங்கலாம். சோனி போதுண்டி, எந்திரிச்சோனாதான் இடுப்பு இருக்கா இல்லையானே தெரியும். எல்லாம் சரியா போயிருக்கோம், இப்போ இறங்குறேன், பார்த்துட்டு சொல்லு. இன்னும் 2 மிதி மிதிக்கிறேன். வேண்டாம் தாயே, இறங்கு நீ. 1 2 3 சோனி ஜம்ப். சத்யா எந்திரி. எந்திரிக்கதான் நானும் முயற்சி பண்றேன், இரு எந்திரிக்கிறேன். சத்யா குதிடி. எப்படி? ஐயா போத்துண்டி சும்மா குதிச்சுட்டே கிடப்பாவ, உடம்பு சரியாயிடுச்சு, நல்லாவே தெரியுது, வா போலாம். ரொம்ப நன்றிடி, நீ இல்லைன்னா இந்த இடுப்புலி சரியாகவே இருக்காது. பரவாயில்ல, நல்லா ரெடி பண்ணி விட்டேன். சரி வா போவோம், வாடி சோனி போலாம். என்ன அக்காலும் தங்கச்சி ஜோடி போட்டு கிளம்புறாளுங்க, எங்க போறாளுங்கன்னு தெரியலையே. அம்மா
எங்கடி போறீங்க ரெண்டு பேரும்? இனி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஏ சோனி, நீயே அதை சொல்லி சமாளிடி, நான் பாத்துக்கிறேன். எங்கடி போறீங்க ரெண்டு பேரும்? கேட்ட கேள்விக்கு பதில காணோம். ஒன்றும் இல்லம்மா, சும்மா போர் அடிக்குது வீட்டுக்குள்ளேயே இருந்து அதான் வெளியே அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு இருக்கோம். எங்க போறீங்க ரெண்டு பேரும்? அக்காலும் தங்கச்சி அவ்வளோ சீக்கிரம் சேர மாட்டீங்க. என்னடி பிசியம்? ஆமா சும்மாதாம்மா, அவளுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நீ வேற அடிச்சு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா அப்படியே வாடி ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு, நீயே போய் நடந்துட்டு வருவோன்னு கூப்பிட்றேன். அவ்வளோதான் விஷயம். சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். என்ன விஷயம்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க. சரி, எதுவும் பஞ்சாயத்து எடுத்துட்டு வராமல் இருந்தால் சந்தோஷம் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாமா, நீ கவலைப்படாம இரு. கூட அவன் சின்ன பிள்ளை நான் போகிறேன், அப்படி விட்டுருவேண்ணா. இவளால் தான் பாதி பிரச்சனையே வருது. இவ வேற பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறீங்களோ இல்லையடி, சுத்துறதுல நம்பர் ஒன்று தான் நீங்கள். அம்மா கிளம்பட்டுமா? சரி போங்க. பாட்டி சத்யா போவோம், அம்மாட்ட தான் பர்மிஷன் கேட்டாச்சுல. சரிடி அம்மா, வாரான். போயிட்டு சீக்கிரம் வீடு வந்து சேருங்க, சுற்றிட்டே தெரியாதீங்க. சரிங்கம்மா. ஒன்றும் சரியில்லை. சரி, பிள்ளைகளை நம்பி அனுப்பிதான் ஆகணும். என்னார வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சா நல்லாவா இருக்கும்? போயிட்டு வரட்டும். கொஞ்ச நேரம் கண்ணா சந்தா தான் அடுத்த வேலைக்கு சமைக்க முடியும். ரொம்ப டயர்டாக இருக்கு. சத்யா, பாத்தியா சத்யா, எம்புட்டு புளியம்பழம்னு பொரிச்சு வச்சு சாப்பிட்டா எம்மா, உப்பு புளி காரம் வச்சு சாப்பிட்டா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சரி தாண்டி, அங்கே வார அது இருக்க ஐட்டம் நமக்கு எட்டுமா? என்னடி நீ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கவ? இது தாண்டி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம். காட்டுக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் இங்கே வரமாட்டாங்க. இங்கே பொரிச்சா அதுவும் இல்லாத டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பறித்து சாப்பிட்ருக்கீல்ல? சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ ஹைட்டாக இருக்கு, எப்படி பறிக்கிறது? ஐடியா பண்ணுறேன். சீக்கிரண்டி, அம்மாட்ட வேறு பர்மிஷன் சொல்லிட்டு வந்திருக்கோம். வகைது தேடிட்டு வந்துட போகிறா. இருடி, இப்போ தானே வந்தோம், இவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டா. நம்ம வந்தானே அவள் எப்படி படுத்து தூங்கிட்டு தான் இருப்பா. பார்த்துக்கலாம் விடு. என்னத்தை பார்க்க போறியோ? மாட்டின மோளை அவ்வளோதான். அங்கே ஏணி இருக்குன்னு நினைக்கிறேன், இரு எடுத்துகிட்டு வரேன். இன்னி துரட்டி வச்சு பொறிச்சு பார்த்துருக்கேன், ஏனிங்கிறா? சரி, எது கிடைக்குதோ அதை வச்சு நீ பொறிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு நான் விட மாட்டேன்டி, அம்பிட்டு காய் பொறிச்சுட்டு தான் போவேன். அப்போ நீ செத்த சொன்னி இன்னைக்கு. அவத்த குணமாக பேசாத சத்யா, வா போகலாம். நீ போய் எடுத்துட்டு வா, நான் யாராவது வராங்களான்னு இங்கே பார்த்துக்கிறேன். அதுவும் சரிதான். சரி வந்துடுறேன், சீக்கிரம். இதோ அங்கே ஒரு ஏணி இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு அதை போட்டு ஏறி பறிச்சிட வேண்டியது. நல்ல வேலை இங்கே யாரும் வரல. நம்ம அதுக்குள்ளே சீக்கிரமாக இருக்கிற புளியம்பழத்தெல்லாம் பொறிச்சிட்டு போயிடலாம். சோனி சீக்கிரம் வா. பரண்டி சத்தியா அங்கே ஒரு கத்திட்டே இருக்காது. சீக்கிரம் சோனி, பொறிச்சிட்டு போகணும். நம்மாடி என்ன வெயிட் இருக்கு இந்த ஏணி, இதை போட்டு ஏறிடலாம்பளே. எப்படியோ ஏதாவது இருந்ததே. சோனி வா சீக்கிரம். உனக்கு என்னடி வாயில சொல்லிட்டு நின்றுக்கிற? இங்கே நாள் தான் வாங்கன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல சோனி, கொஞ்சம் சீக்கிரம். சரி சுற்றி முற்றி பாரு ஆளுங்க வராங்களான்னு. சரிடி. யாரோ தூரத்தில் வர மாதிரியே இருக்குது, நம்ம கண்ணு ஒன்றும் அகப்பட மாட்டேங்குதே. இல்லை நமக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல, மனபிராந்தியாக இருக்கும். சரி பொறிக்கட்டும். பொறிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் நல்லா உப்பு மிளகாத்தூள்ல வச்சு சாப்பிட்டா சும்மா நச்சுன்னு இருக்கும். யாரை போகிறேன் சத்யா? சரிடி, எப்படியாவது கை கட்டின எல்லாத்தையும் பொறிச்சிட வேண்டியதான். அம்மா எவ்வளோ ஹைட்டு, ஷோ யார பயமாக இருக்குது. சத்யா இன்னொரு ஸ்டெப்பு ஏறிடி. இதுக்கு மேலே என்னன்னா கீழே வந்துடும், எனக்கு பயமாக இருக்குடி. ஒரு ஸ்டெப்பு தானே ஏறு, அப்போதான் கை கட்டுற மாதிரி இருக்கு பாரு. சரிடி, பேச்சுக்கிட்டு தான் ஏறுறேன். ஆமாம், கை கட்டுற மாதிரி தான் இருக்கு, பரவாயில்லையே. இனி பொறிச்சா சரியாக இருக்கும். சத்யா பொறிச்சு போடுடி, நான் எடுத்துக்கிறேன். திரும்பி போடுடிங்க. என்ன கரை பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆச்சி நீங்கள் எங்கே ஆச்சு இங்கே? இது ஏன் தோட்டம் தானே, அப்போ நான் இருக்காம வேற யாருடி இருக்கா? கழுதைகளா? புளியம்பழம் படிக்கிறீங்க? புளியம்பழம் ஆத்தே, இந்த கிழவியா? இதுதானே இந்த இடத்துக்கு சொந்தக்காரி. மாட்டினோம் அன்னைக்கு. சத்தியா எருமை என்னதான் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்குது. ஐயோ, இவளை கூட்டிகிட்டு வந்து தப்பாக போச்சு. இந்த கிழவி நம்மளை கட்டி வச்சு அடிக்குமே. மாட்டணும் இன்னைக்கு. அம்மா கிட்ட எனக்கு சங்குதேன். ஆச்சி சும்மா தான் ஆச்சி வந்தவங்க. ஏனின்றதுன்னு ஏறணும், வேற ஒன்றுமே பண்ணல. பாருங்க, அவ கூட அங்கே சும்மா தான் நின்றுட்டு இருக்கா. என்னடி போய் சொல்கிறீங்களா? இல்லை ஆச்சி, உண்மையாக தான் சொல்கிறேன். ஜோனி, நீ சும்மா தானே அடி ஏறி நின்றுருக்க, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னில, அங்கேருந்தே ஆடி காட்டுடி. இந்த ஆச்சி பார்க்கட்டும், நம்ப மாட்டேங்கிறாங்க. எது இங்கேருந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா? கீழே விழுந்தேன், கால் ரெண்டாக உடஞ்சிடும். ஐயோ, இவ வேற இப்படி கொடுத்து விட்றாளே. எனக்கு என்ன நம்புற மாதிரி இல்லை. ஏடி உண்மையாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? அது மனசு மேலே ஏறி ஆச்சி உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்க சோனி எப்படி ஆடுறான்னு. என்னடி கொடுத்து விட்டுட்டு இருக்க? சோனி ஆடி கேட்டு ஆச்சி நம்பணும்ல. அப்போ என்ன நம்ப தான் ஆடி கேட்ட சொல்கிறேன்.
ஆச்சி இதா இப்போ ஆடுறேன் பாருங்க ஆச்சி, எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு என் கால் உடையப்படுறது உறுதி. சத்தியம் அருமை. உன்னை போய் நம்பி கூட்டிகிட்டு வந்தேன் பாரு. லூசு லூசு வேடிக்கை பார்க்குறதா இதெல்லாம் லாக்கி. டோனி எதையாவது ஆடி வைடி. ஒன்னா கீழே இறங்கிட்டு இருக்கடி உனக்கு. என்ன பெரிய ஆடுற நீ? ஆடி கேட்டு பார்க்குறேன். பாருங்க வச்சி எப்படி ஆடுறேன்னு. இது என்ன ஆட்டமா? அப்படிதான். சூப்பர் சோனி சூப்பர் சோனி. அடி அடி என்ன கீழே வச்சுருவாளுக்கு போலயே. கடவுளே. ஆச்சி அவ்வளோதான் நம்ம டான்ஸு. எப்படி பாருங்கடி, உங்களை பார்த்தா எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. ஆடுறவ ஏணி மேலே ஏறி ஆடுறாளா? நம்புற மாதிரி சுத்தமாக இல்லை. நீ ஒன்று பண்ணு, உன்னை எங்கள் மரத்தில் கட்டி வச்சுட்டு உங்கள் ஆத்தக்கறி கூட்டிகிட்டு வரேன். அப்போ தான் உண்மை என்ன ஏதுன்னு வெளியே வரும். இங்கே இருக்கிற நீ போய் கயிறு எடுத்துகிட்டு வந்து உன் கையை கட்டி வச்சிடா தான் நீ எங்கேயும் ஓடாமல் இருப்ப. என்ன ஆச்சு இப்படி சொல்கிறீங்க? நான் தான் ஆடி காட்டினேன்ல, இப்படி பழைய தூக்கி போடுறீங்களே. ஆமாச்சி, அவள் தான் எப்படி டான்ஸ் ஆனா. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஆச்சி, நீங்கள் பண்ணுறது அநியாயம். எது நான் பண்ணுறது அநியாயமாடி? ஏமாத்திட்டு அப்படியே புளி மரத்தை பூரா குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தீங்க. நான் வந்துட்டேன்னா அப்படியே சமாளிக்கிறீங்க ரெண்டு பேரும். எனக்கு அது தெரியாது முதல்ல தானோ. இரு இதில் கட்டி வச்சு உங்கள் ஆத்தக்கறி இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேசிக்கிறோட. பின்னாடி தள்ளிடி நீ. ஆச்சி அவளை விட்டுருங்க ஆச்சி, பாவம் ஆச்சி அவ. ஆச்சி உண்மையதான் சொல்கிறேன், நம்ப மாட்டேங்கிறீங்களே. பின்னாடி போன்னு சொன்னேன். சத்தியம் கடைசியில் பழி வாங்கிட்டில. ஐயோ நான் வேணும்னு பண்ணல சோனி, நம்புடி. உன்னை கட்டி வச்சுட்டு தான் உங்கள் அம்மா கறியை கூட்டிகிட்டு வரணும். நீ ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இரு. ஐயோ ஆச்சி கைத்த போட்டு கட்டிட்டாங்களே, இவை நீ என்ன பொழந்து கட்டுவா? கட்டிட்டடி, இரு உங்கள் அம்மா கறியை போய் கூட்டிகிட்டு வரேன். இன்னைக்கு உனக்கு இங்கே தான் கச்சேரி. ஆச்சி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. நான் தான் சொல்கிறேன்ல ஆச்சி, நான் டான்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. அப்படியா? சரி நான் நம்பிட்டேன். உங்கள் அம்மா கறி கூட்டிகிட்டு வந்து அவகிட்ட கேட்டுட்டு அப்புறமா நவுத்துறேன். சரியாமா? ஆச்சி எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க ஆச்சி, என்னை அவுத்து விடுங்க ஆச்சி. அப்போ உண்மை சொல்லு ஆச்சி, ப்ளீஸ் ஆச்சி விடுங்க ஆச்சி, அவன் பாவம். சரி நான் போய் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறமா உங்கள் பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். தள்ளிடி சொல்லுன்னு. சோனி நான் சத்தியமாக வேணும்னு பண்ணடி. நீ வேணும்னு தான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. மனசில் உள்ள பகை தீர்த்துக்கிட்டாலா? இருடி, அம்மா வந்து என் மேலே கை மட்டும் வைக்கட்டும், அப்புறம்லாம் இருக்கு உனக்கு வட்டி திருப்பி தராமல் விட மாட்டேன். உனக்கு பண்ணதுக்கு தானே எனக்கு நீ திருப்பி இப்படி பண்ணியிருக்க. அவ்வளோ தூரம் சொன்னேன், சுற்றி பாரு யாராவது வராங்களான்னு. என்னதான் நீ பண்ணிட்டு இருந்த சொல்லு, என்ன பண்ணிட்டு இருந்த சத்யா? நான் பார்த்துட்டு தாண்டி இருந்தேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த உரத்தில் ஏதோ உருவம் வர மாதிரி இருந்ததா. நான் அதனால் பெருசாக எடுத்துக்கல. திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து நிற்கிது அந்த ஆச்சி. நான் என்னடி பண்ணட்டும், எனக்கு தான் தூர பறவைன்னு நினைக்கிறேன். அண்ணா கட்டி நீ தூர பறவை இருந்தா கிட்ட பறவை இருந்தா அதை பிடிச்சி கட்டி வச்சிச்சுல. இனி அம்மா வந்து நம்மக்கிட்ட ஆடு நாட போறா. உனக்கு என்ன, நீ தப்பிச்சிருவேன், நான்லாம் மாட்டேனே. கிளவி என்ன தானே கட்டி வச்சிருக்கு, அப்போ என்ன தான் அவள் தோலை உரிக்க போறா. சந்தோஷப்படுறி, நல்லா சந்தோஷப்படு. இதானே நீ எதிர்பார்த்த? சோ நீ நம்புடி. என்ன நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன்டி உன்னை மட்டும். பார்த்துக்கிறேன் உன்னை.